இருக்கிறார்கள். அதிலே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாண்டு வேகமா வந்து, நீங்க சின்ன பிள்ளைன்னு லேசா நினைச்சிடாதீங்க. இப்பெல்லாம் அவன் பயங்கரமா இருக்கிறான், அறிவின் சிகரமா இருக்கிறான். இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் ஆகிறான். நான்லாம் ரொம்ப ஏமாந்துக்கிறேன் நிறையா. நானே அவ்வை நடராஜன் கிட்ட சங்க இலக்கியம் கேட்டிருக்கேன்டா, சாலமன் பாப்பியாவரத்தில் தினம் ஒரு திருக்குறள் கேட்டிருக்கிறேன்டா, நம்முடைய தென்கட்சி சாமிநாதத்தில் உலகத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறேன்டான்னு. இவங்கெல்லாம் எனக்கு ஆசிரியரிடாக இருந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கன்னு ஒரு பையன் ஓன்னு அழுவுது. நீ ஏன்டா அழுவுற, நீ மட்டும் நல்ல வாத்தியார்கிட்ட பாடம் கேட்ட, எங்கள் நிலைமை இப்படி ஆகி போச்சேங்கிறான். இது நாம தேடிக்கின வேணா, இது நாம ஒன்று நல்லதுன்னு சொல்லி. ஏன்னா 4/8/72 நான் ஸ்ரீபெரும்புதூரில் அப்பாயின்மெண்ட் ஆனங்க. முதல் கிளாஸ் 6ஆம் வகுப்பு 6th B செக்ஷனுக்கு உள்ள நுழையிற போதே முதல்ல அந்த பையன் கேட்டான், யாருக்கா சந்தேகம் தக்கணுங்கடான்னா, எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா. நான் அப்போ தான் சார் வேலைக்கே போகிறேன். அவன் மாதிரி பேர் வைக்கிறோம்லாம் எனக்கு இப்போ தான் சார் தெரியுது. பயங்கரமாக பேர் வைப்பான். எங்கள் கூட ஒரு வாத்தியார் இது வரைக்கும் டைட்டாக பேண்ட் போடுவார், அவருக்கு நெஞ்சிருக்கும் வரைன்னு பேர் வச்சுக்கிறான் சார். இல்லை, நெஞ்சிருக்கு வரைக்கும் பேசுகிறேன். லேசா கிள்ளனா நலங்கிள்ளியான், ரொம்ப அழுத்திக்கள்னா நெடுங்கிள்ளின்னு பேர் வச்சுக்கிறான். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளின்னு சோழ மகாராஜாக்கள் பேர், அந்த பேரெல்லாம் எங்களுக்கு வச்சுக்கிறான் சார். அவன் ரொம்ப பயங்கரமான பசங்க, துடுக்கான பசங்க. அதில் நான் சொன்னேன், நான் வாயை திறந்து சொன்ன வார்த்தை அதுதான். பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்டா, கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி 2 வருஷம் அங்கே இருந்து இதே ஸ்கூலில் படித்து, இதே பிறகு காலேஜ் படித்து ட்ரைனிங் முடித்து திரும்பி இதே ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னா 3வது ரோவில் 2 பேர் கக்கன்னு சிரிக்கிறான். சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லிவிட, எதுக்கடா சிரிக்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காதுன்னு சொன்னேன். இவன் நம்பலை. இன்னைக்கு ஐயாவே சொல்றாரு நம்படான்னு சொன்ன, வேற ஒன்றும் இல்லைன்னா. அப்பதான் நான் நினைச்சேன், நாம எதை பெருமை நினைக்கிறோமோ அதை சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்கான் சார். இதெல்லாம் வாழ்க்கையில் தர்மங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம தான், நமக்கு தான் எல்லாம் தெரியணும். நம்ம அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒருத்தங்க பக்கத்தில் இருப்பான் எப்பயுமே. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சாயந்தரம் 4:15 மணிக்கு ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் நான் போய் ஓடலாமா? நீ முதல் நாள் வரைக்கும் போயிருக்கலாம், முதல் நாள் வரைக்கும் போகலாம், நியாயம். மறுநாள் போகலாமா? எல்லா பிள்ளைகளும் ஏறின பிறகு நான் போய் நிற்கிறேன். என்கிட்ட முதல் கிளாஸ் கேட்டது உட்காந்துங்குது. நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான், ஏந்திரிப்பான், நான் பார்க்குறேன், நில்றான்னு அவன் பார்க்குறான். பக்கத்து பையன்கிட்ட வேற சொல்கிறான், சார் பயங்கரமான வாக்கு சுத்தமானவர்றான்னு சொன்னபடி நடக்குதுறான். நான் என்னடா சொன்னார், என்ன சொன்னார், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னாரா. காலையில் என்ன கிளாஸில் நிற்க வச்சாரு, இப்போ ஏன் எதிர்க்கு அவர் நிற்கிறாருன்றான். நான் சொன்னதே எனக்கே திருப்பி பாடம் நடத்துகிறேன். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் சார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வேகமாக வந்து அப்துல் கலாம் கையை பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் நான் கேள்வி கேட்கட்டுமான்னா. கேள்றான்னார். கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன்னா. பிரின்ஸ்பால் பார்த்துட்டார், ஓ இவனா, போச்சு போன்னு அவர் துடிக்கிறாரு. அவன் கேட்டான் பார், நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னா. இது கற்பனை இல்லை சார், நிஜமாக நடந்தது இது. அவரு சிரிச்சுக்கிறார் பாருங்க, ஆனந்தமா சிரிக்கிறார். இதான் சார் அனுபவத்துக்கு கிடைக்கிற மரியாதை. அனுபவம் எந்த எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகிழக்கூடிய மனோபாவம் பெற்றது தான் அனுபவம். அந்த மனிதர் சிரிக்கிறாரு. பிரின்சிபாலுக்கு வேர்த்து கொட்டுது. பள்ளிக்கூடத்தை மூட்டானே. அவர் தூக்கி அந்த மையனை மடியில் உட்கார வச்சு, ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின், ஃபென்டாஸ்டிக், சூப்பர், அருமடா, இப்படி தாண்டா கேட்கணும் கேள்வியெல்லாம். உன் முடியை பார்க்கிறேன் பச்சை பசேல் என்று இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்திருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த பணிவும் பக்குவமும் நமக்கு வாழ்க்கையில் இருந்தா வாழ்க்கை சுகமான பயணம் சார், சுகமான பயணம். கணவனுக்கு மனைவிக்கு இந்த கண்டிப்பா வேணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குறது. நான்லாம் எங்க அம்மா கிட்ட நிறைய பாடம் கத்துக்கிறேன். எங்க அம்மா தான் எனக்கு முதல்ல ஆசிரியை. அப்பெல்லாம் ஊடகம் கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு டிவி இருந்தா பேசியிருப்பாங்களோ இல்லையோ, அவங்க என்கிட்ட தான் அதிகமா பேசுவாங்க. நான்லாம் எங்க அப்பா வெளியிலேருந்து உள்ள வருவார். வந்த உடனே அப்பா அப்படியே கை பிடிச்சி இழுப்பாங்க உள்ள. வாடா மூஞ்சி பார்த்தா தெரியல, உங்க அப்பா வர்ற மூஞ்சி பார்த்தா தெரியல, கம்முன்னு. அது 5ல் வருது. என்னம்மா 5ல்? மனுஷனுக்கு 6 அறிவுடா. இப்போ ஒன்று குறைஞ்சி வருது, கம்முன்னு இரு. வாங்க உட்காருங்கன்னு சேர் போட்டு உட்கார வச்சு, ஏய் தண்ணி கொண்டாந்து கொடு. ஆமாம் வாடா, நான் அம்மாவுக்கு காப்பி போட்டு தரேன், அப்பா கொண்டு போய் கொடு. காப்பியெல்லாம் கொடுத்த பிற்பாடு, தனிஞ்ச பிற்பாடு என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, 6ல் வந்துடுத்து போடா, போய் கேளு. இந்த பக்குவம் தெய்வத்துக்கு தெரியும் என்றால் அடுத்தது பெற்ற தாய்க்குத்தான் தெரியும். முகத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுவாங்க சார் அவங்க.
என் சம்சாரமே சொல்றான், என் நண்பர் ஒருத்தர் உட்காந்து பேசுங்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்கிறேன். ரசிக்க கூடாது அவ்வளவும் பேசுறாரு, பொறுத்துக்கிட்டு ரசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு உள்ள கூப்பிட்டு சொல்றேன், ஏன் அந்த ஆள்கிட்ட கடன் கேட்க போறியா? எப்படி தெரியும்னு, இவ்வளோ அறுக்கிறேன், அதை போட்டு ஆனந்தமா கேட்டுங்கிற. எல்லாத்துக்கும் இருக்கிற காரண காரியத்தை அறியக்கூடிய மிகப்பெரிய சக்தி சார் பெண்கள். சாதாரண அதனால சக்தின்னா கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்குது, கண்ணு பசங்க ஹோம் ஒர்க் எழுதுதான் பார்த்துக்கிட்டே இருக்குது, வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரே நேரத்தில் 4 செயல்கள் நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய அதிசயம், நமக்கு முடியுமா? முடியாது. தாய்மார்கள் மன்னிக்கணும். அவ்வளோ ஆற்றல் இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. நம்ம பையன்லாம் ஏமாந்து போய்க்குது. 10th 12th மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாமே ஃபர்ஸ்ட் வருது, செகண்ட் வருது, தேர்ட் வருது. நீங்கள் ஏன்டா வரேன்னா 50 வருஷமா அடங்கி கிடந்த ஒரு சமூகம் முன்னேறட்டும், விட்டுருங்க சார், போட்டுன்னு விட்டு கொடுத்துங்கிறான்றான். என்னமோ முடியல, அதையாவது இவன் செய்கிறான் இல்லையா? நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த சபையில் கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் மகிழ்ந்த ஒன்று, பெண்மையை வெல்ல யாராலும் முடியாது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவனில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடின்னு பெண்மை இன்னைக்கு முன்னேற்றத்தினுடைய உச்சத்திலே வந்திருக்கிறது. அதனால்தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சென்னையிலே ஒரு பெங்களூர் கல்லூரியிலே மகளிர் கல்லூரியிலே வந்து கேட்கிற போது சில பெண்கள் எல்லாம் குழுமி கொண்டார்கள். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். லாரா தத்தா, ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென் இவர்கள் யார் என்று கேட்ட போது ஒரு பெண் சொன்னார், உலக அழகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். சபாஷ்! ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள்? அழகாக இருந்தார்கள். ஒரு பெண் சொன்னாள். திருப்திப்படல. மேலும் 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 இன்னொரு பெண் சொன்னா, அறிவுபூர்வமாக கேட்ட கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள், அதனால் தேர்வு செய்யப்பட்டார்கள். வெரி குட். இன்னும் மேலா சொல்ல முடியுமா? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற தமிழ்நாட்டு பெண்ணொருத்தி தூரத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த எழுந்து ஓடி வந்து, அங்கிள் நான் பதில் சொல்லட்டுமா? நான் சொல்லுமான்னார். லாரா தத்தாவும் ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னும் ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். எங்கிருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் என்கிற தன்னம்பிக்கை ஜீவ ஜோதியாக எவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறதோ அவர்கள்தான் சிகரத்தை தொடுவார்கள் என்ற ஒரு செய்தி அதிலிருந்து வெளிப்படுகிற போது சபாஷ் என்று கைகுலுக்கி பாராட்டினார் மேதகு அப்துல் கலாம். என்றால் அந்த பிள்ளைகளை பார்த்துத்தான் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள்னு சொன்னார். செயல்படுங்கள்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே பங்கு பெறுவதற்கு வருகிறது என்ற போது பரிசு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்ட ஒரு பையன் வேகமாக வர தடுமாறிய போது, ஏன் இவன் வேகமாக வருவதற்கு தயங்குகிறான் என்று கேட்கிறார். அந்த கல்வி நிர்வாகம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு கால் செயற்கைக்கால், அது 4.5 கிலோ எடையுடைய செயற்கைக்கால், அதை தூக்கி கொண்டு அவனால் வர முடியவில்லை என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நெஞ்சம் துணுக்குறுகிறார் மேதகு அப்துல் கலாம். ஐயோ, விண்ணிலே செலுத்தப்படுகிற விண்கலத்துக்கு எரிபொருள் அதிகமாக செலவாகிறது என்ற காரணத்தினால் அதை மிச்சப்படுத்துவதற்கு லகுவான உலோகத்தினால் இந்த விண்கல செயற்கைக்கோளை உருவாக்கின நான் இந்த மண்ணிலே நடக்கிற இந்த மனிதனுக்கு நான் எதையும் செய்யவில்லையே, இறைவா எனக்கு அந்த சக்தியை கொடு என்று சொல்லுகிறார். எண்ணி 21 நாளிலே 450 கிராமில் ஒரு செயற்கைக்காலை உருவாக்கினார். உலகமே பாராட்டுகிற ஒரு மனிதநேய செயலாக அது அமைந்து விட்டது. என்றால் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். நமக்குள் இருக்கிற இறை ஆற்றல் அதற்கு ஒரு வழியை காட்டும், வெளிச்சத்தை தரும். அந்த நம்பிக்கையை உடையவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அதனால்தான் அந்த இறையாற்றலோடு இறைவனுடைய துணையோடு அதை உருவாக்கி தந்திருக்கிறார். என்றால் இந்த மனிதநேய சிகரத்தை பார்க்கணும். அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் போன 2ம் வந்து விட்டதுன்னு எழுதினார். என்ன கவிதை அவர் பாருங்க, என்ன அழகா கவிதை எழுதுறாரு. பசங்களுக்கு இன்னைக்கு அறிவு இருக்குது. சைதாப்பேட்டை சுப்பிரமணிய முதலத்தில் 1971 நான் டீச்சர்ஸ் காலேஜில் படிக்கிற காலத்திலே சுகத்தில் பார்த்தோம். ஒருத்தன் எழுதுனா என்ன எழுதுனா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு பொடி கீழே எழுதுது, ஆளுக்கு ஒரு வீடு கொடு. நான் ரொம்ப ரசிச்சேன் சார் அதை. நீங்க தயவு செஞ்சு எங்கேயா போனாங்கன்னா ஏதாவது எழுதியிருந்தா பாருங்க ஐயா. நம்ம என்னமோ கண்ணை மூடி நேராக போறோம், நேரம் ஓடி 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 போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறது, அப்படி இறங்கி நேரம் வீட்டுக்கு ஓடுறது. என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம சென்னையே பாருங்களேன், வாழ்க்கையே ரசனையா இருக்கும். ஏழுமலையை இப்படி நிற்கிறான், ஆறுமுகம் இப்படி கிராஸ் பண்ணி போறான். அருமா என்ன கண்டுக்காம போறியாப்பா, என்னன்னு தான் கேள. என்னப்பா அதையான் கேட்குற, இவனே கேட்க சொல்லிட்டு நீங்க ரொம்ப ரசிங்களேன். நீங்க ஹியூமருக்காக எங்கேயும் போகணும் சார், சுத்தி இருக்கிற நிகழ்வுகளே பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப